வெல்கம் டு மை சேனல் லக்ஷ்மி சமையலறை. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வாணலி வச்சுக்கோங்க. வாணலி ஈரம் இல்லாமல் ஆனதுக்கப்புறம் 5 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ சூடானதும் ஒரு 20 கிராம் கேஷ்யூ ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி நல்லா வறுத்து நல்லா கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்துருங்க. முந்திரி தனியாக எடுத்ததுக்கப்புறம் அதே நெய்யில் ஒரு 4 மீடியம் சைஸ் கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. துருவின கேரட். சிம்மில் வச்சு கேரட் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணுங்க. சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்க, இல்லாட்டி கருகிடும். ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/4 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. திக்கான பால். பாலும் கேரட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 3 நிமிஷம் சிம்மில் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பால் ட்ரை ஆகிற வரைக்கும் கேரட்டை வதக்குங்க. திரும்ப ஒரு 2 நிமிஷம் மூடிங்க. இப்போ கேரட் நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/4 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சுகர், கேரட், மில்க் எல்லாம் சேர்ந்து நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிக்கணும். சுகர் இல்லாத கோவா இல்லை ஸ்வீட் கிடச்சிதுன்னா, ஸ்வீட் கோவா கிடச்சிச்சின்னா சர்க்கரை கம்மி பண்ணிக்கோங்க. ஸ்வீட் இல்லாத கோவானா சர்க்கரை ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. கோவா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கோவா கட்டி இல்லாமல் கேரட், கோவா எல்லாமே மிக்ஸ் ஆகணும், ஈவனாக மிக்ஸ் ஆகணும்.
ஸ்டவ் சிம் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் ஆகி கீலாம் திரிஞ்சு வெளியே வருது. ஒரு நிமிஷம் மூடி வைங்க. 1 நிமிஷம் கழித்து ஒரு தட்டை மிக்ஸ் பண்ணிவிட்டு முந்திரி நெய்யில் வறுத்து வச்சுருந்தாலும் ஃபஸ்ட்டு அதை அதோட சேர்த்துடணும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் கூல் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான், கேரட் அல்வா ரெடி. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.